மங்களங்கள் மும்மை அழிவகை ஒன்றின்றி பெருங்குணங்கள் நல்லனவே பேணி ஒருங்கிசைந்து சாதுக்கள் தங்கள் சரண் அரவிந்தமே மாதுக்கும் தீர்க்கும் மருந்து. நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கும் எனும் மாலைகளை அணிந்தவர்களும் நற்குணங்களை பெற்றவருமான துறவிகளின் பாதங்களே நமது துக்கங்களுக்கு மருந்து என்பதே இதன் பொருள். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். என்ன கதை? ஒரு திருடன் கதை. பரம்பரையா அவங்களுக்கு திருடு தான் தொழில். பரம்பரையா அது அவங்க குற்ற உணர்வாக நினைக்கல, அவங்க குலத்தொழிலாக நினைச்சு திருடின்னு வராங்க. ஒரு தாத்தா இருக்கார், பேரன் இருக்கார், பையன் இல்லை. அது ஏதோ வகையெல்லாம் இல்லை. தாத்தாவுக்கு வயசாகி போச்சு, பேரனுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்துட்டாரு ஏறக்குறைய. இருந்தாலும் தாத்தா இறக்குற கண்டிஷனில் ஆயிடுறாரு. அப்போ பேரன் போய் நிற்கிறான். பேரன் கேட்குறான், தொழில் ஏன்னா கற்றுக் கொடுக்காதுருந்தா ஏன்னா நல்லதாக சொல்லு தாத்தா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்கிறார், இது நம்ம பரம்பரையாக செய்கிற தொழில், ரொம்ப சாமர்த்தியமாக செய்யணும், மாட்டிக்காத செய்யணும். அதே நேரத்தில் இப்போ மகாவீரர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எங்கே பார்த்தாலும் அறவுரை பிரச்சாரம் பண்ணுறார். அந்த அறவுரை பிரச்சாரத்தை கேட்டு நம்ம திருடர்கள் பல பேர் தெரிந்து விட்டார்கள். எனவே நம்மளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருடர்கள் அதிகம் இல்லை, நம்ம திருடறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே உனக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு அறிவுரை என்னன்னா, மகாவீரர் அற உபதேசம் செய்கிறார் என்றால் அந்த பக்கமே போகாத, அதை கேட்காத. கேட்டனா நீ திரிஞ்சிடுவ, தொழிலையே விட்டுடுவ. அதனால் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு கட்டன் ரைட்டாக சொல்லிடுறார். அது எப்படி குலத்தொழிலை வச்சுருப்பாங்க அப்படின்னா, சில பேர் வச்சுருக்காங்க போல. அது ஒரு அவங்களுக்கு அது ஒரு ஹாபிட் ஆகி. பழைய படத்தில் சொல்லுவாங்க, நம்பியார் ஒரு படத்தில் சொல்லுவார், அதாவது 50ல் வந்த படம், ஏன்பா இந்த திருட்டை விட்டுறக்கூடாது, நல்ல வசதியான ராஜகுருவோட மகன் திருடுவான், கொள்ளடிப்பான், இதை விட்டுறக்கூடாதுன்னா கலையப்பா கலை அப்படின்வான். என்ன திருடு ஒரு கலையா? ஆம். என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம். பொய்யே சொல்லி புலவர்கள் பல பொய்களை சொல்லி கவிதை என்னும் பெயரால் அதை ஒரு கலையாக்கவில்லையா? சித்திரத்தை வரைஞ்சி அது ஓவியம் என்னும் காம கதைகளை சித்திரத்தில் வரைந்து அதை சித்திரக்கலை என்று சொல்லவில்லையா? அம்பிலிருந்து புறப்படும் அம்பை விட்டு கொலை செய்து கொலையை வீரம் என்னும் கலையாக்கவில்லையா? அதுபோல் திருடு ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இவனுக்கு திருட்டு ஒரு தொழில். இவன் தாத்தா செத்த உடனே திருடுறதுல பல பெரிய ஆளாயிடுறான். எப்படி சாமர்த்தியமாக மாட்டாக திருடுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டுமல்ல, அந்த ராஜாவின் மகனை நட்பாக்கிக்கிறான். இப்போ அவன் பெரிய இடத்த ஆளாயிட்டான். திட்டு பசங்களாம் ஏன்னா ஒரு மந்திரியை பிடிச்சிக்கிறானுன்ற மாதிரி இவர் ஒரு பெரிய மந்திரியை பிடிச்சிக்கினார். இப்போ அந்த நகரத்தில் பெரிய திருட்டு நடந்து போச்சு, கொள்ளை நடந்து போச்சு. யார் செஞ்சாங்கன்னா, இந்த துப்பறிவு ஆட்கள்லாம் இவர் மேலே தான் செஞ்சாங்க, இந்த திருடன் தான் செஞ்சிருப்பான்னு. இருந்தாலும் அவர் இளவரசருக்கு நண்பர். என்ன சொல்கிறது, ஏன் கண்டுபிடிக்கலன்னு ஒன்று அவங்க சொல்கிறாங்க, இவர் தாங்க திருடி இருப்பார்னு எங்களுக்கு படுது. கூட்டு விசாரிக்க வேண்டித்தானே அப்படின்னு. எவ்வளோ விசாரித்தாலும் சொல்ல மாட்டாரு, நான் இல்லைன்றாரு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, ஆதாரம்லாம் கிடைக்கல. ஆதாரம் இல்லாத நீ என் நண்பனை எப்படி குற்றம் சொல்லுவ? ஆதாரம் இருந்தால் சொல்லு, நான் அவனை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா. அதுக்கு நீங்கள் தாங்க ஒத்துழைக்கணும்னு இளவரசர்களே அவங்க சொல்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படின்றார். நண்பனாக இருந்தாலும் திருடன் அப்படின்னு நிரூபிச்சுட்டா அது அவனுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். என் நண்பன்றதெல்லாம் விட மாட்டோம், ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்கணுன்றாங்க. நீங்கள் அவர் ஒரு நாள் விருந்து கூப்பிடுங்க அப்படின்றாங்க. விருந்து கூப்பிட்றாங்க. விருந்தில் என்ன பண்ணுறாங்க, போதை மருந்தெல்லாம் கலந்து நல்லா போதையை ஏற்றி அவனை ஆள் பேச்சு மூச்சு இல்லாத ஆக்கிடுறாங்க. அவரும் மயக்கமாயிடுறாரு. போதை அதிகமாகி அவரை தூக்கி போய் ஒரு அறையில் போட்டு வண்ண விளக்குகள்லாம் எரிய விட்டு பெரிய அழகிய பெண்கள்லாம் நல்லா மேக்கப் போட்டு வச்சுட்டு வந்துடுறாங்க. ஒரு 7-8 மணி நேரம் பொறுத்து தெரியுது. 7-8 மணி நேரம் போதையில் இருந்தால் டக்குன்னு நம்ம எங்கே இருந்தோம், எப்போ வந்தோம், என்ன வந்தோன்னு யாருக்குமே தெரியாது. எழுந்து பார்த்தா நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா வண்ண விளக்குகள் தொங்குது. அழகான பெண்கள் கை தூக்கி எழுப்பி விடுறாங்க, கன்னத்தை தடவுறாங்க. இவனுக்கு நம்ம ராஜா வீட்டுக்கு வந்ததோ என்னவோ மறந்து போச்சு. இன்னும் திடீர்னு எங்கெங்க இருக்கிறோம், நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா, நீ இறந்துட்ட, நீ சொர்க்கலோகத்து வாசப்படில் நிற்கிற. இப்போ இங்கே என்னன்னா, நீ பொய் புள்ளி இருந்தாலும், கொலை பண்ணி இருந்தாலும், கற்பழிச்சு இருந்தாலும், நீ உண்மையை சொல்லிட்டுனா இங்கே சொர்க்கம். நீ பூலோகத்தில் கேட்குற மாரிலாம் கிடையாது. தப்புன்னு ஒத்துக்கினா, நான் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நான் உனக்கு சொர்க்கலோகம். இல்லைன்னா நீ பொய் சொன்னா எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் நரகலோகம். நீ ஏன் முடிவு பண்ணிக்க, இப்போ விசாரணை நடக்க போகுதுன்றாங்க.
இவனுக்கு பக்குன்னு ஆகி போகுது. நம்ம திருட்டனாச்சே, திருட்டெல்லாம் சொல்லிடலாமா? இப்போ கூட நம்ம வந்து ராஜா வீட்டில் வந்து தான் செத்துக்கிறோம் போல இது. ராஜா வீட்டில் கூட எவ்வளோ கேட்டாங்க, பெரிய திருடன் நம்ம தான் பண்ணோம், ஒத்துக்கலாமா அப்படின்னு அவனுக்கு ஒரு மயக்கம் வந்துடுது. இது உண்மைதான்ற அளவுக்கு அவனுக்கு போயிடுது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தேகம், இதில் ஏன்னா சூழ்ச்சி இருக்குமோ அப்படின்ற அவனால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த தாத்தா சொல்லிட்டு போனாரா, இவன் ஒரு இடத்த திருடும் போது என்ன பண்ணுறான், மாட்டிக்க பார்க்குறான், கண்டுபிடிச்சிட்றாங்க, இவனை திருத்துறாங்க, இவன் தப்பிச்சு ஓடியாரான். தப்பிச்சு ஓடியாரும்போது மகாவீரர் அற உபதேசம் பண்ணிக்கிற வழியாக ஓடியாரான். அடாடா தாத்தா சொன்னாரே, இவர் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு காதை மூடிக்கின்னு ஓடுறான். அப்படி காதை மூடிக்கின்னு ஓடும்போது கூட்டத்தை தாண்டி காலில் முள்ளு குத்திடுது. இப்போ என்ன பண்ணோம், காதுலேருந்து எடுத்துட்டு டக்குன்னு முள்ளை எடுத்துட்டு திருப்பி காதை பற்றிக்கின்னு ஓடுறான். இந்த காதை எடுத்து முள்ளை எடுக்கிற கேப்பில் அவனுக்கு ஒரு வார்த்தை உழுது. மகாவீரர் தொடர்ந்து அற உபதேசம் பண்ணிக்கிறார். அந்த அற உபதேசத்தில் அவர் சொல்லும் போதும் இவன் காது எடுக்கும் போதும் ஒரே ஒரு வார்த்தை உழுது, தேவதைகள் கால் தரையில் படாது. இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான். இப்போ அவனுக்கு அது ஞாபகம் வந்துடுது, இது உண்மையா பொய்யான்னு. நம்ம ஒத்துக்கணும், ராஜா கையில் வேறு தண்டனை வாங்கிட போகிறோம், இது சொர்க்கலோகமா இல்லை இவங்க ஏமாத்துறாங்களான்னு அப்படியே கண்ணு கீழே பார்க்கறதா அந்த பெண்கள்லாம் காலில் நல்லா தரையப்படுது. ஆஹா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், நான் எந்த திருடும் நான் பண்ணலாம், நான் ஜோக்கியவன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆதாரம் இல்லாதால வெளியே விட்டுறாங்க. தப்பிச்சு ஓடியாந்துடுறான். ஆஹா பெரிய விஷயம்டா. அப்போ அவன் நினைக்கிறான், மகாவீரர் ஒரு வார்த்தையை கேட்டதுக்கே நம்ம உயிர் தப்பிச்சு, அவர் தொடர்ந்து அரோபதேசம் கேட்டு வந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நன்மைன்னு அவன் நேராக மகாவீரர் அரோபதேசம் கேட்க வரான், திருந்தறான், மனிதன் ஆயிடுறான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், திருடனுக்கெல்லாமா மகாவீரர் உதவி செய்வார் அப்படின்னு. திருடன் கிடையாது, யாரையும் தண்டனை கொடுப்பதல்ல நோக்கம். பட்டுக்கோட்டை சொல்வாரே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. அதுபோல மகாவீரரின் அறம் என்பது அனைவரும் திருத்தப்பட வேண்டும் என்பதுதான், தண்டிக்கப்படப்படும் என்பது கிடையாது. அதனால மகாவீரர் அறவை கேட்டு அவன் திருந்திட்டான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த தத்துவம் இப்போது நவீன உலகத்தில் சிறைச்சாலை என்பது தண்டனைக்குரியதாக இருக்கக்கூடாது, அவன் திருந்துவதற்கு, தவறு செய்தவர்கள் திருந்துவதற்கு இடமாக அமைய வேண்டும் என்று இப்போது குரல் வருது. அப்போ பாருங்க, எவ்வளோ நாளுக்கு முன்னாலே எவ்வளோ தீர்க்க தரிசனமாக மகாவீரர் சொல்லுகிறார். எனவே திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற தத்துவம், இப்படி எந்த நல்ல கருத்தாக இருந்தாலும் அது நூல் பிடிச்சினே போனீங்கன்னா முதல்ல நம்ம முனிவர்களும் அது அனைவரும் திருத்தப்பட வேண்டியது, திருந்த வேண்டியது நல்ல அறம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நல்ல கருத்தை எல்லாம் சொல்லுகின்ற அறம், அதை நாம் தொடர்ந்து கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.